எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 69வது ஸ்தோத்திரம். காலநேமி நிகாவீர சௌரி சூர ஜனேஸ்வர திரிலோகாத்மா திரிலோகேசவ திரிலோகேச கேசவ கேசியா ஹரி. காலநேமி நிகாவீர சௌரி சூர ஜனேஸ்வர. சூரன்றது ஒரு வம்சம். அதுதான் கிருஷ்ணனோட வம்சம். அதுதான் சொல்றேன், வரும்போது சொல்றேன். காலநேமி நிகாவீர சௌரி சூர ஜனேஸ்வர திரிலோகாத்மா திரிலோகேச கேசவ கேசியா ஹரி. கேசியா ஹரி, கேசின்றது ஒரு ராட்சசன், கேசியா ஹரி. இதை எப்படி சொல்லணும்னா, காலநேமி நிகாவீர சௌரி சூர ஜனேஸ்வர திரிலோகாத்மா திரிலோகேச கேசவ கேசியா ஹரி அப்படி சொல்லணும். சொல்லும்போது கேசிஹான்னு ஹா. காலநேமி நிகாவீர சௌரி சூர ஜனேஸ்வர திரிலோகாத்மா திரிலோகேச கேசவ கேசியா ஹரி அப்படி சொல்லணும். சொல்லும்போது இதனோட அர்த்தத்தை பார்ப்போம். அர்த்தம் வந்து காலநேமி. காலநேமின்னா நிகாவீர. காலநேமின்னு ஒரு அசுரன். நிகான்னா அழிக்கிறது. காலநேமின்னு ஒருத்தவங்க ஒரு அசுரன் வந்து அந்த கிருஷ்ணன் கம்சனால ஏற்பட்ட அசுரன் வந்து கிருஷ்ணன் கிட்ட சண்டைக்கு வந்தான். அதனால காலநேமின்ற அந்த அசுரனை நிகான்னா அழித்தல். நிகாவீர காலநேமின்ற அந்த அசுரன் வந்து சாதாரண அசுரன் இல்லை. யாராலையும் அழிக்க முடியாத வரம் வாங்கினோம். மிகப்பெரிய பலசாலி. எல்லாரையும் கம்சனுக்கு ஈடானவன் பலத்துல. அதனால காலநேமி அழிச்சது பெரிய விஷயம். அதனால காலநேமி நிகாவீர. காலநேமிய அழித்த வீரன் அப்படின்னு அர்த்தம். காலநேமின்ற மிகப்பெரிய பலம் வாய்ந்த அசுரனை அழித்த வீரன் அப்படின்றது காலநேமி நிகாவீர. சௌரி. சௌரின்னா வாரிசு, வசுதேவரின் வாரிசு. சௌரின்னா வாரிசு. இந்த இடத்துல அடுத்த வார்த்தையை சொல்லும்போது இது சௌரி எதுக்கு சொல்றாங்கன்றது உங்களுக்கு புரியும். ஆக்சுவலா சௌரி சூர ஜனேஸ்வரன் வருது. இது சூர சௌரி ஜனேஸ்வரன் வந்திருந்தா கரெக்டா இருக்கும். இப்ப சௌரின்னா வாரிசு, வசுதேவரின் வாரிசுன்ற வரைக்கும் இந்த சௌரின்ற வார்த்தைக்கு அர்த்தம் வச்சுங்க. அடுத்தது சொல்றாங்க சூர. சூரன்றது ஒரு வம்சம். சூரன்றது வம்சம், வசுதேவரோட வம்சம். அது சூர வம்சத்துல என்னன்னா, சூர வம்சத்துல வந்தவர் தான் குந்தி தேவன். குந்தி தேவனோட பொண்ணு தான் குந்தி. தெரியும் இல்லையா? குந்தி வந்து குந்தி தேவனோட பொண்ணு. சூர வம்சத்துல வந்தவன் தான் குந்தி. இந்த குந்தி தேவனோட அண்ணா பொண்ணு தான், அண்ணா புள்ளதான் வசுதேவன். இந்த குந்தியோட புள்ள வந்து குந்தி தேவனோட பொண்ணு வந்து குந்தி தேவனோட அண்ணா புள்ள வசுதேவர். அப்ப தங்க முறையாருது இல்லையா? வசுதேவருக்கு குந்தி தங்கை. அதனாலதான் கிருஷ்ணன் வந்து குந்திய அத்தைன்னு கூப்பிடுறாரு. ஞாபகம் வச்சுங்க. குந்திய வசுதேவர கிருஷ்ணன் வந்து அத்தைன்னு கூப்பிடுறதுக்கு காரணம் என்னன்னா, வசுதேவரும் குந்தியோட அப்பாவும் அண்ணன் தம்பி. அத்தை முறையா வருது இல்லையா? அதுதான் வசுதேவர் அத்தை. நிறைய பேருக்கு அது கொஞ்சம் தெரியாது. எத்தைன்னு கூப்பிடாத வழி எந்த முறை என்னன்றது தெரியாது. அதான் வசுதேவரோட அண்ணா பொண்ணு தான் குந்தி. ஆக பொண்ணுன்னு போது பொண்ணு முறையாருது இல்லையா? வசுதேவரும் குந்தியும் அக்கா அண்ணன் தங்க ஆறுது இல்லையா? அப்ப கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணனுக்கு அத்தை தானே வேணும். அதனாலதான் நீங்க கதையில எல்லாம் பாத்தீங்கன்னா வசுதேவர் வந்து குந்திய அத்தை, கிருஷ்ணன் வந்து குந்திய அத்தைன்னு கூப்பிடுறது வரும். அப்புறம் வந்து ஜனேஸ்வரன்றது வந்து இந்த சூரவம்சத்துக்கு ஜனேயன்னா இந்திரன். சூரசௌரி ஜனேஸ்வர. சூரசௌரின்னு வந்து இல்லையா? முதல்ல சௌரி சூர ஜனேஸ்வர வந்து இல்லையா? முதல்ல வந்து காலநேமி நிகாவீர சௌரி சூர ஜனேஸ்வரன், சூரசௌரி ஜனேஸ்வரன் படிச்சா கரெக்டா இருக்கும். சூரவம்சத்து வந்த அந்த வாரிசா வந்தவர் அப்படின்னு அர்த்தம். சௌரி சூர ஜனேஸ்வரன்னா அந்த வம்சத்துக்கு தலைவன் அர்த்தம். ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஜனேயன்னா இந்திரன். இந்திரனுக்கு பேர் ஜனேயன்னு பேரு. ஜனேயனுக்கு தலைவன், இந்திரனுக்கு தலைவன் அப்படின்றதாக இந்த இடத்துல அர்த்தம். ஜனேஸ்வரன். திரிலோகாத்மான்றது மூவுலகங்களையும் சஞ்சரிப்பவர். மூவுலகங்களையும் த்ரீன்னா மூணு. இங்கிலீஷ் த்ரீ கிடையாது.
சான்ஸ்கிரிட்ல திருதியைன்னு வருது பாருங்க, 3வது. பிரதமைனா 1, த்விதியைனா 2, திருதியைனா 3. இது 3 திருதிய அந்த 3 இது. துலோகாத்மான்றது 3 லோகத்தையும் சஞ்சரிப்பவர், 3 லோகங்களுக்கும் அதிபதி அப்படின்னு அர்த்தம். திரிலோகேச. அடுத்தது திரிலோகேசன்னா மூலகங்களுக்கும் ஈசன். திரிலோகாத்மா மூலகங்களில் இருக்கிற ஆத்மாக்களுக்கெல்லாம் அதிபதி 1. முதல்ல திரிலோகாத்மான்றது மூலகங்கள் இருக்க ஆத்மாக்களுக்கெல்லாம் அதிபதி, ஆத்மாக்கள்லாம் வசிப்பவர்னு அர்த்தம். திரிலோகேசன்னா மூலகங்களுக்கும் ஈசன், மூலகங்களுக்கும் தலைவன். கேசவ. கேச அதாவது கேசம்னா முடி. இதுல கேசவன்றதுக்கு 1 அடர்ந்த தலைமுடிய உடையவன்றது. இது ஆதிசங்கரர் சொல்லிருக்கார். ஆனா வேற என்ன சொல்லிருக்காரு, பராசர பட்டர் சொன்னது கேசின்னா துக்கம். கேசின்னா துக்கம், துக்கங்களை அழிப்பவன் சொல்றார். இதுல பராசர பட்டர் துக்கங்களை அழிப்பவன் அப்படின்றார். கேசவன்றதுக்கு அடர்ந்த தலைமுடிய உடையவன்றது ஆதிசங்கரர் சொன்னது. பராசர பட்டர் சொன்னது துக்கங்களை அழிப்பவன் அப்படின்றார். கேசின்னா துக்கம். அடுத்தது பாருங்க, கேசிஹா. கேசிஹான்றது கேசி பிளஸ் ஹா. அதுல இது என்னன்னா, கேசி இந்த இடத்துல அந்த கேசவ வராது கிடையாது. இது கேசி, அது கேசவ. இது கேசி. கேசிஹான்றது கேசி பிளஸ் ஹா. கேசின்றது ஒரு குதிரை வடிவத்துல வர்ற ராட்சசனா. அந்த ராட்சசன் பேர் கேசின்னு பேரு. அந்த கேசியை கம்சன் ஏவறான் கிருஷ்ணனை அழிச்சிட்டு வர்றதுக்கு. அந்த குதிரை வருது, குதிரை வடிவில் கிருஷ்ணனை அழிக்கிறதுக்கு வராது. வரும்போது கிருஷ்ணன் அந்த குதிரையை கொண்டுடுறார். அதான் கேசி. அந்த ராட்சசனை கொள்றதுதான் இங்க சொல்ற கேசிஹா. அந்த கேசின்னு அந்த குதிரையை கொன்னதுனால அந்த குதிரையை மேலே உட்காந்து அடக்கி அதை வாயை கீழ்ச்சி கொண்டுடுற. அதான் கேசிஹா ஹரி. கேசிஹா கேசின்ற அந்த ராட்சசனை அழிச்சது. கேசிஹா ஹரி. ஹான்னா அழித்தல். கேசிஹா அழித்தல். கேசிஹா ஹரி. கேசிஹான்றதை அழிக்கிறார். இந்த இடத்துல குதிரை வடிவம் இருந்த ராட்சசனை அழிச்சவர்னு அர்த்தம். ஹரி. ஹரின்றது அடுத்தது. ஹரின்றதுக்கு கேசிஹான்றது அது கேசி ஹா. கேசி இந்த குதிரையை அழித்தவன். ஹரின்னா ஹான்னா அழித்தல். ரீன்னா பிறவி படைப்பு. ரீன்றது உங்களுக்கு இந்த பூலோகத்துக்குள்ள உங்களுக்கு ஜீவாத்மாக்களுக்கும் பூலோகத்துக்கும் இருக்கிற இகபர சுகம், அந்த இணைப்பு, அந்த பிணைப்பு இருக்கு, அதுதான் ரீன் பேர். அதனால்தான் உங்களுக்கு இந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல வரும் பாருங்க, இந்த சஷ்டி காசத்துல அதெல்லாம் அந்த ரீன்றதெல்லாம் அறக்கிறதுக்கு பாசங்களை அறப்போன்றத சொல்றதாக அர்த்தம் அதுக்கு. எல்லா இடத்துலயும் பூலோக பந்தங்களை அறுக்கிறதுக்கு பேரு ரீன்னு பேரு. அதான் ஹரின்னா அழித்தல். ஹன்னா ஹ. பூலோக பந்தங்களுக்கு பேரு ரீன்னு பேரு. ஹரின்னா பூலோக பந்தங்களை அறுத்து முக்தியை கொடுப்பவன் அர்த்தம் அந்த இடத்துல. ஆக இன்னைக்கு இத்தனை 69வது ஸ்தோத்திரத்துல நேற்றுக்கு 647 வரைக்கும் பார்த்தோம். 68ல இன்னைக்கு 69ல காலநேமி நிகாவீர 648, சௌரி 649, சூர 650, ஜனேஸ்வர 651, திரிலோகாத்மா 652, திரிலோகேச 653, கேசவ 654, கேசிஹா 655, ஹரி 656. 648ல இருந்து 656 வரைக்கும் சொல்லியிருக்கோம். அப்ப 8ஆறுதா? 56ல இருந்து 48ல இருந்து 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 656 வரைக்கும் சொல்லுவோம். இன்னைக்கு 9 சகசநாமத்துல 9 திருநாமங்களை பார்த்துப்போம். இப்ப நம்ம 69 ஸ்தோத்திரம் பார்த்துட்டோம். அதுல எவ்வளவு பார்த்துருக்கோம்? 9 திருநாமங்களை பார்த்துருக்கோம். இது வரைக்கும் 656 திருநாமங்கள் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.